ஹாய், வெல்கம் டு லிவ் வித் ஃபுட். நம்ம இன்னைக்கு பால் ஐஸ்கிரீம் பார்க்க போகிறோம். இதை எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். காய்ச்சிற பாலில் ஏடு இந்த மாதிரி படிஞ்சிருக்கும். அதை நம்ம ஒரு ஸ்பூனில் கலெக்ட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோன்னா அந்த ஏடை தான் நம்ம க்ரீமுக்கு யூஸ் பண்ண போகிறோம். இப்போது இன்னொரு கப்பில் கோதுமை மாவு எடுத்துக்கலாம். இதை நல்லா பாலில் கரைச்சிடலாம். கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கலாம். இதையும் நம்ம ஐஸ்கிரீமுக்கு யூஸ் பண்ண போகிறோம். இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். ஒரு வாயகன்ற பாத்திரம் மாதிரி எடுத்துக்கலாம். இதில் பால் விட்டுக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். 2லேருந்து 3 நிமிஷம் இந்த மாதிரி இலக்கி விட்டுக்கலாம். இதில் தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் இங்கே ஒரு கப்புக்கு 1/4 கப்பு சர்க்கரை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இனிப்பு வேணும்னா இன்னும் சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்த இந்த கோதுமை மாவு மிக்ஸை இதில் சேர்த்துக்கலாம். 2லேருந்து 3 நிமிஷம் இலக்கி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறணும். வெனிலா எசன்ஸ் விட்டுருக்கேன். வெனிலா எசன்ஸ் இல்லைன்னா ஏலக்காய் தூள் போட்டுக்குங்க வாசனைக்காக. இது நல்லா கூலாக ஆறிடுச்சு. இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் இதை விட்டு இதோட நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுருந்த அந்த க்ரீமில் ஒரு ஸ்பூனை எடுத்து நான் இதோட சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸியில் அடிச்சுட்டு வந்துடலாம். ஐஸ்கிரீம் மோல்டு இது எல்லா டிபார்ட்மெண்டல் ஷாப்லேயும் கிடைக்கும். சப்போஸ் அது இல்லைன்னா நீங்கள் பிளாஸ்டிக் கப்பு இல்லைன்னா பேப்பர் கப்பு இதில் கூட நீங்கள் இந்த மாதிரி ஊற்றி வச்சுட்டு நல்லா கவர் பண்ணிடணும். ஃப்ரீசரில் 8லேருந்து 9 மணி நேரம் நம்ம வச்சிடணும். வச்சு எடுத்தோன்னா நமக்கு சுவையான ஐஸ் தயாராகிடும். இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் தண்ணி விட்டுருக்கேன். இந்த ஒரு கப்பில் ஒயிட் சாக்லேட்டை நல்லா மெல்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு ஐஸ்கிரீம் இன்னும் க்ரீமியாக வேணும். அதுக்காக இதை நம்ம ஒரு டம்ளரில் எடுத்து வச்சிடலாம். 8 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். தண்ணியில் வச்சு ஓப்பன் பண்ணோன்னா ஈஸியாக வெளியே வந்துடும். நமக்கு பால் ஐஸ் தயாராகிடுச்சு. இப்படியே சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம். இப்போ இன்னொரு மோல்டுலேருந்து நான் எடுத்துக்கிறேன். இதை நான் ஏற்கனவே தயார் பண்ணி வச்சுருந்த ஒயிட் சாக்லேட்டில் டிப் பண்ணிடுறேன். இன்னும் க்ரீமியாக இருக்கும். அதுக்காக இப்படி டிப் பண்ணி நம்ம சாப்பிட்டோன்னா நமக்கு டேஸ்டான பால் ஐஸ்கிரீம் தயாராகிடும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்கள்லாம் விரும்புவாங்க. ஈஸியாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நம்ம பண்ணிக்கலாம். இந்த சம்மருக்கு இது ஒரு நல்ல ஐஸ்கிரீம். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லிவ் வித் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.